வேகமும் நல்ல ஒரு விவேகமும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தை இவங்க செஞ்சாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரமாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிங்க, மனம் தளராமல் ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னா அது இந்த விருச்சிக ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சிக ராசி தான். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சிக ராசி தான். அதுவும் குறிப்பாக விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய கஷ்டங்களை பிரச்சனைகளை அனுபவித்தாலும், சின்ன வயசில் அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்களுடைய இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் தெய்வமாக தான் இருக்கும் பெரும்பாலும். உங்களுக்கு பிடித்த அந்த அம்மன் தெய்வத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த அனுச நட்சத்திரக்காரங்க அம்மன் தெய்வம் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷமான அம்மன் தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட இவங்களுடைய தாய் ஒரு கடவுள் பக்தி அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய குழந்தை பிறப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க எதிர்பார்க்கலாம். மனைவி வந்ததுக்கப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஸ்டார்டிங்கில் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இன்னல்கள் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா முன்னுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தந்தைக்கோ தாய்க்கோ நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அதிகமாக கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையும். அதே மாதிரி இவங்களுடைய தாய் தந்தைக்கு ஊருக்குள்ளே நல்ல ஒரு பெயர் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு படிப்படியாக முன்னுக்கு வந்த ஒரு ஃபேமிலியாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுடைய குடும்பம் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பங்குனி மாதத்துலேருந்தே நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குருவோடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். பங்குனி மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் பிரச்சனையாகவும் தடையாகவும் இருந்துச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா மாறப்போகுது. அந்த தடைகள்லாம் உடைந்து வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறீங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். ஏன்னா பங்குனி உத்திரம், ராமநவமி, அதோட கூட முருகனுக்கு உகந்த மாதம், ஹனுமானுக்கு உகந்த மாதம், ராமருக்குன்னு ஒரு விசேஷம் நிறைந்த மாதம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே செஞ்சிருக்கிறார். தொழிலில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிறதே இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி இதெல்லாம் வரப்போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் இதுவரையிலும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கூட நல்ல ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். யோக கிரகங்கள் கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழும்போது நல்ல ஒரு முன்னேற்றம்.
தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பங்குனி 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் 4ஆம் இடத்துல வலிமையாக வந்து குருவோடு சேர்ந்து அமர போகிறார். நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இதுவரையிலும் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் ஒரு சில எதிரிகளுடைய தொல்லையினால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சிட்டதை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இளையவங்க உங்களுடைய உடன்பிறப்புகள், சகோதரர்கள், சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். இல்லை அப்படின்னா அவங்க மூலியமாகவும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக ரத்த சம்பந்தமான உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து பொருளாதாரத்தில் சின்ன ஒரு சறுக்கலாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தந்தை மூலியமாக கூட ஒரு சில ஆதரவுகள், தந்தை வழி உறவுகளால் ஒரு சில இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தேடி வரப்போகுது. நிறைய அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வேலையில், தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகளையும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். காத்திருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன், அற்புதமான காலகட்ட கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா குரு வக்கரகத்தில் இருந்ததுனால பெருசாக ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது. இப்போ வந்து குரு பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பண வரத்தில் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஜெயமாக அமைய போது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்க போகுது. நல்ல காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், பண வரவு நல்லா இருக்குது. முன்னேற்றத்திற்கான அடித்தளமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுவீங்க. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பெருசாக சோதனைகள் இருந்தது இல்லையா, அந்த சோதனைகள்லாம் வருகின்ற நாட்களில் மாறும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வந்திருக்கும். அதனால் உங்களுடைய தைரியத்துக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் காத்திருக்கு. உங்களுடைய முயற்சியை மட்டும் போடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தாயோட ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில், தொழிலில் ஏதாவது முதலீடு போட்டிங்க அப்படின்னா கூட நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மேலதிகாரியோட நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருந்த அந்த நிலை மாறும். குரு பகவானுடைய பார்வை 12, 2, 4 ஆகிய இடத்துல கிடைக்கும்போது பெரிய செலவு டக்கு டக்குன்னு வரும். வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட பெரிய செலவு கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், குறிப்பாக உங்களுடைய தாய்க்கோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புக்கோ ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கே கரெக்டான நேரத்தில் தூக்கம் வராது. விடிய விடிய ஒரு சிலர்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். மனம் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். தொழிலில் என்ன பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஓடிட்டே இருக்கிறதுனால எப்படா அந்த கூடத்தை வாக்க காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். மனநிலையில் ஒரு சில சோர்வுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதனால் யோகா பயிற்சி செய்கிறது, மெடிடேஷன் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது, செய்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனியோட பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சனி பகவானும் லாபஸ்தானத்தில்
இருக்கும்போது இதுவரை எதெல்லாம் பிரச்சனையாகவோ நெருக்கடியாகவோ இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் மாறும் அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஆரோக்கிய ரீதியாக மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. கண்டிப்பாக எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அதோட கூட சங்கர நாராயணனை வழிபட்டுடுவாங்க. இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம்.